ஒரு பனங்காட்டுக்குள்ளே தான் இந்த ஒரு கோயில் இருக்குது. அதுதான் இதன் ஒரு சிறப்பு. ஆடினம் இதில் ஆலம் விழுதில் வந்து, ஆனால் முந்தி எங்களோட அம்மாக்கள் சொல்கிறவ எங்களை ஆலம் விழுதில் ஆடக்கூடாதுன்னு. இந்த சிரட்டியை வந்து அழகா செதுக்கி அதுக்குள்ளதான் வந்து திருநூறு எல்லாமே போட்டு வச்சிருப்போம். இங்கிலீஷ் கிளாஸுக்கா குறிப்பாக இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக போனேனாங்க. அப்படி போயிட்டு எல்லாரும் டியூஷன் முடிச்சு வந்து வீடுகளுக்கு போகிறதுக்கு முதல்ல இதுக்குள்ள நின்று விளையாடி போட்டு தான் வீடுகளுக்குள்ள போகிறோம். தொப்பன்று விழுவான் தொப்பி கலண்டான் அவன் யார்? நல்ல நீங்க வச்சிருக்கிறது நல்லம் ஓடி வாரா கொண்டு என்னம்மா நல்லம்மா. இந்த ஆலமரம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 தலைமுறை பார்த்துருக்கேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு சுதர்ஷி. இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு பின்னால் இருக்கிற எங்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கோயிலுக்கு வந்து நாங்கள் 2 வெள்ளிக்கிழமை இல்லை ஐயா. அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமையில் இங்கே வார நாங்கள் தானே. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் கும்பிடுற கோயிலை நாங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது, அதை நீங்களும் பார்க்கணும் என்று சொல்லித்தான் என்ன செய்கிறோம் ஐயா, வீடியோ எடுக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் வந்து எங்களோட இந்த ஒரு கோயிலை வந்து சுற்றி காட்ட போகிறோம். இதில் என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னால் முழுக்க இந்த பனங்காடு, ஒரு பனங்காட்டுக்குள்ளே தான் இந்த ஒரு கோயில் இருக்குது. அதுதான் இதன் ஒரு சிறப்பு. நார்மலாகவே தெரியும் உங்களுக்கெல்லாம். இப்போ யாழ்ப்பாணம் என்றாலே என்ன சிறப்பு? பனைமரம் தான் சிறப்பு. அப்போ இது வந்து அந்த பனைக்குள்ளேயே இருக்கிறது தான் சரியான சிறப்பு. இவர் என்ன பிரச்சனைனா கீழே இறங்கி நின்றா இவற்ற உயரத்துக்கு தெரியாது தானே. அப்போ தானும் தெரியோடுவா பண்ணிட்டு அத்தை தூக்குங்கோட்டு தானே ஐயா. கரெக்ட் என்ன கரெக்ட். இன்றைக்கு நாங்கள் கும்பிடுற கோயிலை வந்து அந்த சிறப்பு எல்லாத்தையும் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதை விட எங்களோட சின்ன வயசில் இருந்த நிறைய ஞாபகம் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கு இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லோரும் மறக்காம எங்களோட சேனலை என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அச்சு என்ன செய்யணும், சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எங்களோட கோயிலே வந்து ஏராளமான நித்திய கல்யாணி மரம் இருக்குது. அப்போ நாங்கள் அங்கேயே வந்து பூவை பிடுங்கி கொண்டு போகலாம். இப்போல்லாம் அடிக்கிற சரியான மழையால் நிறைய பூ அப்படியே பூத்து குலுங்கி போய் இருக்குதானே. கோயிலுக்கு வந்து பார்த்தா உள்ளுக்கு எல்லாம் சரியான குப்பையாக இருந்தது. எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி போட்டு நாங்கள் பூவை வச்சு கும்பிடுறோம். இதுதான் எங்களோட வந்து சாமி, அதாவது பத்திரகாளி என்று சொல்லுவோம். அழகாக வந்து அதுக்கு சாரி எல்லாம் உடுத்தி நாங்களே எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். வடிவாக இருக்கல்ல. எங்களோட கோயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருது தானே. ஆனால் இன்றைக்கும் இங்கே வந்து இந்த திருநூறு போட்டு வைக்கிறது வந்து இந்த ஒரு சிரட்டையில் இருக்கிற இப்படி ஒரு அழகான பகுதியில் தான். இந்த கிட்ட வந்தால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற கிட்ட கொண்டு வாங்களேன். இங்கே இந்த சிரட்டையை வந்து அழகாக செதுக்கி அதுக்குள்ளதான் வந்து திருநூறு எல்லாமே போட்டு வச்சுருப்போம். இது அவ்வளோ தூரம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கும் சிலதெல்லாம் என்னென்னு சொல்கிறது, இந்த பாரம்பரியம் மாறாமல் பழமை மாறாமல் இருக்கிறது தான் அதனுடைய அழகு. அப்படி இதுவும் வந்து இந்த அழகு மாறாமல் இருக்கല്ലോ, அந்த பாரம்பரியம் பழமை மாறாமல் இருக்கிறத பெரிய ஒரு அழகு. இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இப்போ திருநூறு எடுத்து பூசுவோம். ஐயா ஓடி வாங்க சொல்ல குட்டி சொல்லுங்க. அப்பனே முருகா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து நிறைய ஞாபகம் இருக்குன்னு சொன்னான் தானே, அது எல்லாத்தையும் சொல்கிறேன் தாரு. உனக்கு தெரியாதானே. அப்போ நீங்கள் எல்லாம் பிறந்தே இருக்கையில் இப்போ நாங்களே ஒரு குட்டி சின்ன ஆக்களாக இருந்தாங்க. அப்போ இந்த தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த வளவுக்களால் தான் போயிட்டு டியூஷனுக்கு போகிறாங்க. அப்படி டியூஷனுக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கா குறிப்பாக இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போயிட்டு எல்லாரும் டியூஷன் முடிச்சு வந்து வீடுகளுக்கு போகிறதுக்கு முதல்ல இதுக்குள்ளே நின்று விளையாடி போட்டு தான் வீடுகளுக்குள்ளே போகிறது. அப்போ இதுக்குள்ள நிறைய வந்து கொய்யா மரங்கள்லாம் நின்றது. அந்த குட்டி கொய்யா எல்லாம் காய்க்கும், இந்த காட்டு கொய்யான்னு சொல்லுவோம். அந்த மரம் இது ஃபுல்லாக நிறையவே நின்றது. அப்போ எல்லாரும் வந்து இதுக்குள்ள விளையாடுறது. அப்போ முந்தி வந்து என்னென்னு சொல்கிறது, கணக்க பனைமரமும் நின்றது. பிறகு எல்லாம் அது வந்து பாரி விழுந்துட்டுது மழையெல்லாம். அப்படி அந்த பனைமரங்களில் விளையாடுறது சரியான வத்த காடாக இருந்தது. அப்போ எல்லாரும் வந்து இதுக்குள்ள விளையாடி போட்டு தான் போகிறது. அப்போ வீடுகள்லையும் தெரியும் நாங்கள் இங்கே தான் டியூஷன் முடிச்சு வந்தால் இதுக்குள்ளே தான் நிற்போம்னு தெரியும். அப்போ தேட எல்லாம் மாட்டிடும். அப்படி நிறைய பேர் வந்து இதுக்குள்ளே எல்லாம் விளையாடி இருக்கிறோம். நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. ஆனால் அப்படி விளையாடி நாட்கள் எல்லாரும் இப்போ திக்கா எல்லாம் போயிட்டு பலர் வந்து வெளிநாட்டில் அடிக்கணும், பலர் வந்து கல்யாணம் கட்டி போயிட்டினோம். அப்படி எல்லாரும் வந்து இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டினோம். நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம்ன்றது உண்மையில சந்தோஷம். ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் எல்லாம் அந்த கடந்து நினைச்சு பார்க்கல தான் அது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தானே. அப்படி வந்து இதுக்குள்ள நிற்கக்குள்ள அந்த ஒரு பழைய ஞாபகங்கள் தான் வந்தது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கும் என்ன சார்ந்திருக்கிற நிறைய பேருக்கும் இதுக்குள்ள கணக்க ஞாபகங்கள் இருக்குல்லாம் இல்லை. அதெல்லாம் இனி திரும்பவும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்குள்ள அதெல்லாம் ஒரு விதமான சரியான கவலையாக தான் இருக்கும். அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கைக்குள்ள படிக்கிறது மட்டும்தான் கவலையாக இருக்கும். வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வரைக்குள்ள தான் கணக்க விதமான கவலை எல்லாம் எங்களுக்குள்ளே வரும். ஏன்னா அப்போ தான் அந்த வாழ்க்கையை பற்றின யோசனை புரிதல் எல்லாம் வரும். அப்படி இருக்கேக்குள்ள அந்த சின்ன பிள்ளையில இருக்கிற ஒரு பருவம் வந்து அது எப்போ போனாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது தானே.
இதில் நிற்கக்குள்ள அவ்வளோ தூரம் அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அக்காவும் தம்பியும் இதில் ஒற்றுமையாக இருக்கணும். அவருக்கு அந்த மைக் தான் பிரச்சனை. ஐயா என்ன கும்பிட்டே நீங்கள் ஓ பத்திரா கோயிலில் என்ன கும்பிட்டே நீங்கள் என்ன கேட்ட நீங்கள் ஆ கொலைப்படி செய்யக்கூடாது வேற பேசாமல் இருக்கணும் வேற நல்ல பிள்ளையா இருக்கணும். அதெல்லாம் கும்பிட்டே நீங்களே. அப்போ அக்கா என்ன கும்பிட்டே நீங்கள் நான் எக்ஸாம் பாஸ் ஆகணும்ண்டு குடும்பம் நல்லா இருக்கணும்ண்டு நான் நல்லா படித்து பெரிய ஆளாக கும்பிட்டேன். அப்படி கும்பிட்டே நீங்களா பாருங்கள வைக்கி இப்படிலாம் கும்பிட்டே நீங்களா ஐயா நீங்கள் குட் பாய் தானே என்ன பனம்பழம் எடுத்து கொண்டு போகுமா அப்போ எடுங்க எங்கே இப்போ விழுந்த பனம்பழம் பார்க்கணும். இதுக்குள்ள முழுக்க எல்லாம் நிற்கிறது முழுக்க பனைமரங்கள் தானே கீழே பாருங்க அவ்வளோ எல்லாம் விழுந்து கிடக்க நல்லது இப்போ விழுந்ததாக எடுக்கணும். ரெண்டு பேரையும் ஒரு விடுகதை கேட்டே தொப்பன்று விழுவான் தொப்பி கலண்டான் அவன் யார் கட்டிக்கார் பனம்பழம். ஏன் நீங்களும் போங்கோ பனம்பழம் பாருங்கோ பனங்கா பணியாரம் செய்வோம். என்னது பச்சை மனிதன் தெரியல இல்லை அது சரியில்லை போல டச்சு பாப்பன் டச்சு சரியில்லை என்ன நல்லம்மா எப்படி இருக்குது இந்த பனம்பழம் இப்போ விழுந்ததா இவர் மூன்று எடுத்துட்டு வந்திருக்கிறார் இது இப்போ விழுந்திருக்கா இல்லை இது வந்து இங்கே இவர் ரிசி எடுத்துட்டு வந்தது நல்லா இருக்கு போல இருக்கு. ஓகே ரிசி குட்டி வா இது நல்ல பழம் ரிசி குட்டி நீங்கள் எடுத்துட்டு வந்தது தான் நல்ல பழம். இவைக்கு பழம் எடுக்க தெரியல பிள்ளைன பழத்தை பிள்ளைகிட்ட கொடுங்க அப்போ உதயம் வச்சிருங்க இன்னும் ஒன்று எடுத்தோம்னா போயிடலாம். அங்கே பாருங்க இதில் ஃபுல்லாக சுற்றி அது கூடாது அது நல்லம் நீங்கள் வச்சிருக்கிறது நல்லம் இன்னும் ஒரு 2 எடுத்தோம்னா நாங்கள் போயிடலாம். என்னடாச்சு ஓடி வாரா கொண்டு என்னம்மா இது இப்போ எடுத்து நாங்கள் நல்லம்மா இதில் என்ன ஒரு பிரச்சனைடாச்சு எனக்கும் இது நல்லமோ இல்லையோ ஒன்று பார்க்க தெரியாது. எனக்கு பின்னால் நிற்கிற இந்த ஆலமரம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 தலைமுறை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களோட அப்பப்பாக்களோட காலம் அம்மாக்கட காலம் இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ இவை சின்னாக்கள் என்று சொல்லி ஒரு 4 தலைமுறை எனக்கு தெரிஞ்சே பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுடைய அப்பப்பா இருக்கைக்குள்ள சொல்லுவார் அவருக்கு முந்தியே வந்து அவருக்கு தெரியாததுக்கு முதலிருந்தே இந்த ஆலமரம் நின்றதாம் என்று சொல்லி அப்படி முந்தி வந்து நிஷா புயல் என்று வந்தது தானே அந்த நிஷா புயல் வந்த காலத்தில் இந்த ஆலமரம் வந்து கொஞ்சம் உடைஞ்சு சிதறி போயிட்டு அதாவது விழுந்தது அப்படியே கொஞ்சம் பாரி விழுந்தது. அதுக்கு பிறகுதான் இதில் கிணக்க பகுதி வந்து இல்லாமல் போனது. ஆனால் இன்னொன்று பாருங்க இதில் இந்த பக்கத்தில் வந்து ஒரு வேரூண்டி வருது தானே அது இந்த பெரிய ஆலமரத்தில் இருந்து அது வேரூண்டி அப்படியே அந்த பனைமரத்தோடு சேர்ந்து வளர்ந்துருது. கிட்ட வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் இல்லை பனைமரத்தோடு சேர்ந்து தான் அது வேர் அப்படியே ஊண்டி அப்படியே போகிறதை நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று நிற்கிது. உண்மையில் இதெல்லாம் தான் சிறப்பு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் போன பிறகு இதெல்லாம் இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியல. ஆனால் இப்படி நாங்கள் பதிவு செய்கிற காணொளிகள் என்றைக்குமே இருக்கும். அப்போ இது எல்லாம் தான் எங்களோட அடையாளம் என்று சொல்லி இனி வேறு சந்ததிக்கும் காலங்களுக்கும் வந்து நாங்கள் கடத்தி கொண்டு போகலாம் இல்லையோ. அப்படி இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் இன்றைக்கு நாங்கள் கோயிலுக்கு கும்பிட தான் வந்து நாங்கள் கும்பிட்டு நாங்கள் வந்து இதுக்குள்ள பனம்பழம் எல்லாம் பொறுக்கி கொண்டு இங்கே இருந்த ஒரு சில நினைவுகள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வீட்டை போகிறோம். சரியோ நாங்கள் வீட்டை போகிறோம். என்ன ஐயா கன நேரம் நாங்கள் இங்கே நிற்க மாட்டோம் நாங்கள் வீட்டை போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருமே என்ன செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். ஐயா லைக் பண்ண சொல்லுவோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தந்து கொண்டே இருங்கோ. இதை மாதிரி நாங்களும் வீடியோஸை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன ஐயா ஓகே டாட்டா சொல்லி விடுங்க. பாய் நன்றி உறவுகளே.